என்பதை நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் பண்ணிக் கொள்கின்றோம். அதான் உயரத்தில் இருக்கு. சரி, இரண்டாவது அரையிறுதி ஆட்டங்கள் ஆரம்பமாக இருக்கிறது. சன்ரைஸ் விளையாட்டு கழக மறுபடிகளே அல்பலா அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிற வழியில அல்பலா விளையாட்டு கழகம் மத்திய மலைநாட்டினுடைய நுவரெலியா மாவட்டம் மத்திய மாகாணத்தினுடைய பகுவந்தலாவ ராணிகாடு பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்தது. அந்த வகையிலே கிட்டத்தட்ட மலையக பகுதியிலும் எக்கச்சக்கமான அதிரடியான அணிகள் இருக்கின்றது. அந்த 32 அணிகளை உள்வாங்கி கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டித் தொடரை உள்வாங்கி இருந்த அந்த போட்டித் தொடரிலே 32 அணிகளுக்கும் சவால் நிறைந்த ஒரு அணியாக இந்த வடமேல் மாகாணத்திலிருந்து வருகை தந்திருந்த புத்தளம் அல்பலா விளையாட்டு கழகம் அந்த போட்டித் தொடரிலே சாம்பியன் மகுடத்தினை சூடியிருந்த சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான கிண்ணங்களையும் வழங்கி வைத்திருந்தோம். அவர்களுடைய அணியினுடைய வீரர்களுக்கு என்பதை நாங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அல்பலா விளையாட்டு கழகத்துக்கு மீண்டும் ஒருமுறை எங்களுடைய மலையகம் சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உங்களுடைய மண்ணினூடாக நாங்கள் வழங்கி வைக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். நேரடியாக இரண்டாவது அரை இறுதி ஆட்டங்களுக்கு உங்களை நாங்கள் உங்களுடைய மைதானத்தினூடாக மறுபடியிலே சன்ரைஸ் எதிரான ஒரு போட்டிகளாக இந்த போட்டிகளை நாங்கள் எடுத்து தொகுத்து வழங்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக திரும்ப மட்டும் ஒரு கரப்பந்தாட்ட சுட்டு போட்டியுடைய நாங்கள் ஞாபகம் பண்ண வேண்டும். எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் மாதம் 24ஆம் 25ஆம் தேதிகளில் தாராவில் சன்ரைசர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினரால் சன்ரைசர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறவிருக்கும் மாபெரும் கரப்பந்தாட்ட சுட்டு போட்டியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியினுடைய முதலாம் இடத்துக்கு 80,000 ரூபாய் பணப்பரிசு மற்றும் இரண்டாம் இடத்துக்கு 50,000 ரூபாய் பணப்பரிசோடு இந்த போட்டியில் முதலாம் இரண்டாம் இடத்துக்கான விசேட வெற்றி கிண்ணங்கள் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றது. எனவே அந்த போட்டிகளும் நான் நினைக்கிறது சிறந்த பந்து உயர்த்துவர், சிறந்த நேசர், சிறந்த லிபரோ வீரர், அதே போன்று சிறந்த மேன் ஆஃப் த மேட்சுக்கான விசேட விருதுகளும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் ஞாபகம் பண்ணிக் கொள்கின்றோம். எனவே மறந்து விடாதீர்கள். எதிர்வருகிற அக்டோபர் மாதம் 24ஆம் 25ஆம் தேதிகளில் தாராவில் சன்ரைசர்ஸ் மைதானத்தில் போட்டி நடைபெறவிருக்கிறது. நிச்சயமாக தொடர்ச்சியாக போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பகுதியை பொறுத்தவரையிலே அல்பலா விளையாட்டு கழகம் அதை தொடர்ந்து தொடர்ச்சியான போட்டிகள் இடம்பெறுவதற்கு தயாராக காத்துக் கொண்டிருப்பதாக அறிய தந்திருக்கிறாங்க. அத்தனை அணிகளுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அப்படி நாங்க சுபரா சொல்லிட்டு நாங்கள் நேரடியாக இரண்டாவது அரை இறுதி ஆட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அழைத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். அல்பலா விளையாட்டு கழகமா சன்ரைஸ் விளையாட்டு கழகமா ரிஜி சொந்த மைதானத்திலே போட்டிகள் வாருங்கள். முதலாவது புள்ளிப்படிகளை சன்ரைஸ் விளையாட்டு கழகம் ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அல்பலா அணியினுடைய சொந்த மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகம் பண்ணிக் கொள்கின்றோம். ஒன்றுக்கு ஒன்று 9 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகம் போட்ட பொழுது பந்துகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அட்டகாசமான ஆட்டங்கள் மீண்டும் ஒருமுறை இரண்டாம் நிலைக்கு அல்ல முதல் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதிரடியான ஆட்டங்கள் நேரடியாக புள்ளிப்படிகளை இரண்டாவது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. அல்பலா விளையாட்டு கழகம் 2க்கு 1 9 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். 2க்கு 1 9 போட்டியினுடைய நிலை 2க்கு 1 என்ற புள்ளி வித்தியாசத்தில் சதும் பாராக்கில் கருவா சதுகே பாந்து பாரடே வந்து கொடுக்கிட்டு பாந்து பாராக்கில் கருவா இம்பாஸ்கி பாந்து பாரக்கேடா பெட்டி நிமித்திருக்கிற மாப்பையான் விட்டு தமத்லா குணக்லமாகிடுவா பின்ன சதும் பாந்து பின்னமான சுதாரமானி ಶ್ರೀಲಂಕಾ ಗೋನಾಮದ கட்டாயம் நியோஜித கிருடகா இலங்கை விமானப்படை அணி பிரதிபலிக்கின்ற வீரர் சதும் பந்து பரிமாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். சதும் இலங்கை விமானப்படை அணியை பிரதிபலிக்கும் வீரர்.
சொல்லும் பொழுது பாருங்க இவர்கள் விளையாட போனதுதான் மழை வந்துருச்சு பாத்தீங்கன்னா அல்பலா விளையாட்டு கழகம் மறுபடியிலே லைட் அழகா மழையெல்லாம் பெய்து கொண்டிருக்க நினைக்கிறேன் அதே சூப்பரா ஞாபகம் போட்டு மழுந்திருச்சு மேலும் ஒரு புள்ளிப்பட்டிகளையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது ಮೂಂಡು ಹೊದ ಪಾಂದು ಪಿಂಡು ಬಿ ಬಾಕ್ಪೆ ಆಡ್ಬಿಟ್ಟೆಲ್ಲ ಬಾಗಿನ ಪಾಂದು ಕೆಟ್ಟಿ ಪಾಂದು ಬಹಾರಕ್ಕೆ ಆಟನೆವದೆ ಉತ್ಸಾಹಯಕ್ಕಿರುವುದು ಮೈದಾನ ಫರ್ಹಾನ್ ನೆವದೆ ಪಾಂದು ಆಬಂಡೆ ಕ್ರಿಮಿಡೆ ಕ್ಯಾ ಬಾಕ್ನೆ ಆಡ್ಬಿಟ್ಟೆಲ್ಲ ಅಪ್ರಾಕ್ಲ ಬಾಗಿನ ಅಲ್ಫುಲಾ ಕ್ರೀಡಾ ಸಮಾಜಿತ ಬಿ ಆರ್ಜೆ ಕೃಪ அப்படியே லைவ் இன்னோட கண்டிருக்காங்க அவங்களே சூப்பரா ஞாபகப்படுத்தணும் துடா பிளஸ் சபதத்தை நீலாம் ப்ரோ எஸ் சுதார் நீலாம் முகமது புதிவேல் அல்ஃபுலா கண்ணா விநியோஜன நீதி கிளியா நீலாம் தி ಇದು ಬಂದು ಎವರ ಪ್ರದೀಪೆ ಮತ್ತು ಸಾತಕರ ವ್ಯವಸ್ಥಾಪನೆ ಸುದು ಇದು ಬಂದು ಬಾರ ಕೆಲ್ಲಿಗಲೇ ಅವರ ಲೆಬರೆ ಬಂದು ಅವಸರ ಕಲಾಕರವಾಗಿರುವ ಪ್ರದೀಪ್ ಯಾರ್ವಿದೆ ಲಾಕುಡು ಪುರುಷದ ಅಂಗಡಿಗಳ ಹಾತರಾಯಿತು ನಾಯಿ ಲಾಕುಡು ಹಾತರಾಯಿ ತುರಾಗ್ರಸಮೆನೆ ನೀಲಾಂ ಬಂದು ಬಿಟ್ಟು ಮಾತೇನೆ ಎವರ ನೀಲಾಂಗೆ ಬಂದು ವಿನಿಮಯನೆ ದಲವಾಗಿನ ಮೇಲೆ ಸಂದುಂಡಲ ಮಾದಿರುವ ಸಂದುಂಡ ಸಾರ್ಥಕ ಬಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ತೆಗೆರೆ ಬಾ ಯಾರ್ವಿದೆ ಸಮಾಂತ ಕಿಸಿದ ಏಕಮಕ್ ನೇಮ ಬಂದು ಎಲ್ಲ ಬಾಗಿನ ಲಾಕುಡು ಪುರುಷದ ಅಂಗಡಿಗಳ ಲಾಕುಡು 4-4 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் சல்மன் முகமது சாப்பிட்டீங்களா எஸ் சாப்பிட்டாச்சு மேலும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டங்கள் 5வது புள்ளிகளையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது அல்பலா விளையாட்டு கழகம் 5-4 போட்டியினுடைய நிலை Nakun Pahai Hadra Kilisman Binama in Vyavstavadi Alphala Kandai Nasri Kandai Nitya Kritika Nasri Binama Pandu in the Labagin in the Sandu Pahara get to go to get Bandu Saksa Badi the Pahara get to go to get Alphala Kandai it pass Asatu Bandustana getting back Nasr the Labagin in the Sandu Pandamare Asatu Pandamara ever tell Labagin the Rilau team get Pandu ever I go to get up in the bar Lakuna Kandai with the Lakuna with the Lakuno Nakuru Hayai Hadarai Nakuru Hayai Hadara Kilisabad Bedabata in Vyavstavadi 6-4 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகம் போட்டு பொழுது சிறப்பான ஒரு பந்து பணிதல் மேலும் ஒரு அட்டகாசமான ஆட்டங்கள் புள்ளிப்படிகளை 5வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது சன்ரைஸ் விளையாட்டு கழகம் 5-6 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் டிலூட் எலெக்ஷன் அண்ணா எக்கமுத்து மேட்ச் என்னாச்சு லாஸ்ட் என்ன கிட்டத்தட்ட மட்டக்களப்பு அணியினர் லாஸ்ட் ஆயிட்டாங்க திவாலி இருந்திருக்காங்க வணக்கம் பந்து விடமாக இனிமே அவஸ்தாபதி தாமா தாக்ஷிக கிடிகா மத்வாக்குலு பிரதேஷ் வாலிபால் ಕ್ರೀಡಾ ಮತ್ತು ಸ್ಪರ್ಧೆ கிடிகா நாசர் பாராட்டுல கராம ஷரீன் தெனவத பாத்து கொர்கடி படை கியாமக்ன है ஷரீன் याद बिटे लाकुड पुरुषदान बिनी लाकुडो आपो लाकुड हटाई पहाई अल्फला लाकुड हटाई सनराइजर्स लाकुड पहाई 7-5 பாருங்கள் போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகம் போட்டு பொழுது ஒரு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு பந்து பணித்தல் உயர்த்தப்பட்டிருக்கிறது சிறப்பான ஒரு ஆட்டங்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் பாருங்கள் மற்றும் ஒரு அதிரடியான ஒரு களத்தடுப்பு நேரடியான முறையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறது அடித்தாடப்பட்டிருக்கிறது சிறப்பான களத்தடுப்பு சொல்லித்தான் ஆக வேண்டும் மீண்டும் ஒரு Pradeep, in the Pandabara, in the Pandabara, Sabaga, Tabak Lakuna Klabaka, Nakus, Abidi Apulakudu, Nakuru Atai Pahai, Nakuru Atai, Parkless, Nakuru to that person in Bas, Pandabinaba, very many pass with the Pandaway, Sharin. Okay, Park in the Labag in the Pandana with the Abad to the Pandana, the Kurgan with the Pasmas Galab, Critical Lab, the Pandamar, and the Kurgan with the Pandus, Sandu, Pandus, the Satik, with the Pandu, Kurgan, the Lab, the Park, and the Saxon, and the Prativati Kata, the Pandi, Kurgan, the Sarik, the Park, and the Labag, and the Pandus, and the Grimak with them. Ever Parak by the Kirakan, the Static, and the Kali Albala, Pandu, Nilas, and you can with the Lapagima, Lakudu, Sundays, Kanda, with the Lakudu. Nakuru Hayai Atai Nakuru Hayai Atai 6-8 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரதீப் அதிரடியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் 3ஆம் இலக்கு போர் என்பதை நாங்கள் ஞாபகம் கொண்டு பொழுது மற்றொரு புள்ளிப்படிகள் நேரடியாக 9வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது 9-6 போட்டியினுடைய நிலை
9க்கு 6 அழகான ஒரு பந்து பணிதல் பாருங்கள். எல்லைக்கு வெளியே நேரடியாக வெள்ளிவடியலை 7வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. 7க்கு 9 என்பது பாருங்கள் போட்டிகளுடைய புள்ளிப்பட்டியல் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஏழுக்கு 9 போட்டியினுடைய மேலும் ஒரு அதிரடியான ஆட்டங்கள், நிலானுடைய அதிரடியான ஆட்டங்கள் நேரடியான புள்ளிப்பட்டியலை இரட்டிப்பு புள்ளிகளாக 10வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. 10க்கு 7 4ஆம் இலக்கு வீரர் சங்கர் பந்து பறிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். සක්කර් පන්දු වෙන මාතෘ සුදාන වෙන වෙනම පන්දුව පාරි එවද ගොඩගෙන ලබා දෙනවා ෆර්හාඩ්ගේ පන්දු එප කිරීමට එවද ලබාගෙන වෙන ශංකර් කෙටි පන්දු බහාරක නිලාම්ට පන්දු ස්වා දෙනවා. නිලාම් අසාධක ලෙස පන්දු එප කිරීම පන්දුට නිලාම් වේවර පන්දු හොඳින් එප කරනවා. මේ අවස්ථාවේදී නාසර් කෙනා පිටි තුල පන්දු එප කිරීමට හැකියාවක් නැහැ. නාසර්ට උත්සාහයක් යාන පිට ලකුණු පුරුෂ සුදාන් පිටි 11வது புள்ளிப்பட்டியலுக்கு நாங்கள் அழைத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். 11க்கு 7 9 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நேர்த்தியான ஒரு பந்து பணிதல் பாருங்கள். பந்துகள் மீண்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு களத்தடுப்பு, மேலும் ஒரு ஸ்டைலிஷ் ஆட்டங்கள் நேரடியாக புள்ளிப்பட்டியலை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது பாருங்கள். அல்பலா விளையாட்டு கழகம் அந்த புள்ளிப்பட்டியலோடு 12க்கு 7 9 போட்டியினுடைய நிலை. ලකුණු 12යි 7යි ලකුණු 12යි 7ක් ලෙස තිබෙන කිරි විවේකයක් ලබාගෙන මාත්‍රබල සන්රයිසර්ස් දෙන ආශාවාදී මේ මොහොතේදී சூப்பர் மேட்ச். அலிம் அப்படி இருந்திருக்கிறாங்க. அஸ்கர் அப்படி எல்லாவினோட ஹாய் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம். இடைவேளைகளை தொடர்ந்து போட்டிகளும் ஆரம்பமாகி இருக்கிறது. 12க்கு வெறுமனவே 7 9 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். 5 புள்ளிகள் பின்னோக்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது சன்ரைஸ் விளையாட்டு கழகம் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். சங்கரனுடைய லாபகரமான ஒரு பந்து பணித்தல், அதாவது 2வது முறையான ஒரு அழகான ஒரு பந்து பணித்தல் பாருங்கள் சொல்லும் பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு அதிரடியான ஆட்டங்கள் 1ஆம் இலக்கு வீரனுடைய அதிரடியான ஒரு ஆட்டங்கள் 8வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. 8க்கு 12 9 போட்டியினுடைய நிலை. எட்டுக்கு 12 9 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகம் போட்டு பொழுது அழகான ஒரு பந்து பணித்தல் இல்லை. 12ஆம் இலக்கு வீரருடைய அதிரடியான ஆட்டங்கள் இருந்தாலும் எல்லைக்கு வெளியே பந்துகளை அரைந்தார் என்ற குற்றச்சாட்டோடு நேரடியாக புள்ளிப்பட்டியலை 9வது புள்ளிப்பட்டியலுக்கு நாங்கள் அழைத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். 9க்கு 12 9 போட்டியினுடைய நிலை. நேர்த்தியான ஒரு பந்து பணித்தல் மீண்டும் ஒரு முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதிரடியான ஒரு ஆட்டங்கள், சிறப்பான ஒரு கள தடுப்புகள் இருந்தாலும் எல்லைக்கு வெளியே 13வது புள்ளிகளையும் அல்பலா விளையாட்டு கழகம் அதிகரித்திருக்கிறது. 13க்கு 9 என்பது பாருங்கள் இது போட்டியினுடைய புள்ளிப்பட்டியல் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ගොඩට ඉදිරි පිටම පන්දු වෙන දනවාගෙන පන්දු පාර ක්‍රීඩා පිටින් ඉවතට යනවා. එයාට පිට ලකුණු පුරුෂ මහත් පිටම ලකුණු 14යි 9යි 14යි 9ක් ලෙස පන්දු පිටම තේින්න වෙන්නේ ඉල්හාන් පන්දු පිටමට සුදානම් ඉල්හාන් ගොඩට ඉදිරි චම්පින් සර්විස් ආකාරයට පිටම පන්දු වෙන සර්විස් කරන ශරීන්ගේ පහර කෙරෙන යටිපිට රිලාම්දීන්ගේ පන්දු පාර සාධකයි. මේ අවස්ථාවේදී රිලාම්දී කෙටි පන්දු පාරක රිලාම්දීනම පන්දු පාරක් කෙල්ල කරනවා. මෙයන් පිට ලකුණු පුරුෂ සුදාන් වෙන්නේ ලකුණු 15යි 9යි. இந்த விஷய அறிவித்தல் சஜா தலைமையிலான லைன்ஸ்மேன்களுக்கான தயவு செய்து நீங்கள் போட்டியினை பார்வையிடாமல் தயவு செய்து லைன்ஸ்களை தயவு செய்து பார்வையிடுங்கள். அதாவது திரைச்சினை வார நேரம் தான் தற்போது போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் லைன்ஸ்களை பார்வையிடுங்கள், போட்டியினை பார்வையிட வேண்டாம். சஜா சிறப்பான முறைகளை உயர்த்தப்பட்டிருக்கிறது, அடிதாடப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு கலந்தரப்பு, மீண்டும் ஒரு அனுபவங்கள் இருந்தாலும் 1வது பந்து 2வது பந்து 3வது பந்து எதிரணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட பந்து மேலும் ஒரு அட்டகாசமான ஆட்டங்கள் வாருங்கள்.
டச் அவுட்டினூடாக புள்ளிப்பட்டிகளை இரண்டு புள்ளிகளாக 10வது புள்ளிப்பட்டியலுக்கு நாங்கள் அழைத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். 10க்கு 15 9 போட்டியினுடைய நிலை. ලකුණු 10යි 15යි. ලකුණු 10යි 15යි. සඩුන් පන්දුමින මාතියේ ශ්‍රී ලංකා ගුවන්හමුදා කණ්ඩායම නියෝජිත කෙනෙක් සඩුන් පාන්දුවේ බාරක් පිළිකර වෙල කළ පන්දු බාරකට ගොඩගෙන නේද සක්සාදේ වන්නාසර් මදනේ සක්සාදීවට ගියම සිදුවන පුල්ලිකරවා වේගුද දෙවනම් ලකුණු පුරුෂ දාන්නෙ ලකුණු 16යි 10යි. 16க்கு 10 9 போட்டியினுடைய நிலை என்பது நாங்கள் ஞாபகம் போட்டு போனது. நீலான் பந்து படிப்பதற்கு மேலும் ஒரு அட்டகாசமான ஒரு பந்து படித்தல் அடிதாடப்பட்டிருக்கிறது. பிரதீபினால் இருந்தாலும் இன்னும் ஒரு அனுபவமான ஒரு களத்தடுப்பு பாருங்கள் சொல்லும் பொழுது மீண்டும் ஒரு முறை அடிதாடப்படவில்லை. இந்த நசீரனுடைய அனுபவ நிகழ்வார்கள் கிட்டத்தட்ட மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர்களுடைய விளையாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறப்பான முறையிலே விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஞாபகம் ஊட்டும் பொழுது 17க்கு 10 9 போட்டியினுடைய நிலை. ලකුණු 17යි 10යි. ලකුණු 17යි 10ක් ලෙස වෙනම පාද වෙන ලකුණු 17යි 10යි. ලකුණු 17යි 10යි වෙන පද වෙන මාතීන ව්‍යවස්ථාපති වෙන කෙටි විවේකයක් ලබාගෙන මා ප්‍රබලේ තාරාබින්ව සන්ඩයිසර්ස් කණ්ඩායම පුලිවේල් කණ්ඩායම ලකුණු 18යි 10යි ලෙස ඉදිරි සිටවා පුලිවේල් අල්පලා කණ්ඩායම. நிச்சயமாக விறுவிறுப்பான முறைகளே போட்டிகளும் ஆரம்பமாகி இருக்கிறது. போட்டியில் தொடர்ந்தும் போட்டிகளும் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இறுதி போட்டியிலே இந்த அணி இறுதி போட்டிக்கு வரப்போகின்ற அணி அதாவது அல்ஃபலா விளையாட்டுக் கழகமா அல்லது சன்ரைஸ் விளையாட்டுக் கழகமா சமீரகம விளையாட்டுக் கழகத்தை எதிர்த்தாடக்கூடிய அந்த உயர்ந்த கிண்ணத்துக்கான எந்த அணி தெரிவு செய்ய போகின்றது என்பதற்கான ஒரு போட்டி தான் இப்பொழுது இந்த போட்டி தொடரினுடைய 2வது அரையிறுதி ஆட்டங்களாக நாங்கள் எடுத்து வர காத்திருக்கிறோம். சிறப்பான ஒரு பந்து பணிதல் வலைக்குள்ளே 11வது புள்ளிகளையும் சொந்தமாக்கி இருக்கிறது. 11க்கு 18 9 போட்டியினுடைய நிலை. பள்ளிவாசல் லிவர்பூல் தான் இறுதி போட்டி சமீரகம் தோற்று பள்ளிவாசல் ஆசிர் மேலும் ஒரு புள்ளிப்பட்டியல் 12வது புள்ளிப்பட்டியலுக்கு நாங்கள் அழைத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். 12க்கு 18 9 போட்டியினுடைய நிலை. Dada padi oba kiri bersama sudar padi padi pinama ini pintu padi sekarang lagi pahar kini dalam lagi ni padi tu pahar kini lagi lagi padi pahar ni betul lagi ni betul kita bahkan biar betul lakukan lagi ni bah alfala kandai betul biar betul lakukan abu dana biaya dolahai lakukan dana biaya dolahai kirba nanti lagi ni kalau kau 42 வயது மாத்திரமாய் பூர்த்தியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் ஞாபகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய அப்பகுதி நிப்லான் அவர்கள் தனது 22வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுவதாக சொல்லியிருக்கிறார். எனவே நிப்லான் அவர்களுக்கு இன்று வரையில் அல்பலா விளையாட்டுக் கழகம் சார்பாகவும் எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நாங்கள் நிப்லான் அவர்களுக்கு தெரிவித்து செல்கின்றோம். நிச்சயமாக அழகான ஒரு பிறந்த நாள் வாழ்த்தோடு நாங்கள் 13வது புள்ளிப்பட்டியலுக்கு நாங்கள் அழைத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். 13க்கு 19 9 போட்டியினுடைய நிலை. சிறப்பான ஒரு பந்து படித்தல் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அடித்தாடப்பட்டிருக்கிறது. நேரடியாக 20வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது அல்ஃபலா விளையாட்டுக் கழகம். 20க்கு 13 9 போட்டியினுடைய நிலை. தற்பொழுது முதலாவது அரையிறுதி போட்டியில் பள்ளிவாசத்துறை லிவர்பூல் அணி வெற்றி பெற்று அரையிறுதியில் வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு வெளிப்பட்டிருந்தது. லிவர்பூல் அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்படுகிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் போட்டியில் வெற்றி வாகை சூடும் அணியினர் பள்ளிவாசத்துறை அணியினர் இறுதிப் போட்டியில் பலத்த பரிசையை நடத்துவார்கள் என்பதை அறிந்திருந்தது. தற்பொழுது 21க்கு 13 என்ற புள்ளிகள் அடிப்படையில் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. மதிப்பளிப்பதற்காக நேரடியாக
காப்பாற்றது மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது புலிதுவையில் அல்ஃபலா அணி. 22-14. 22-14. ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு சல்மான் முகமது அப்படியே இருந்திருக்கிறாங்க. வயசு பர ஞாபகப்படுத்த சன்ரைஸ் 15-22 புலிகள் அடிப்படையில் தற்பொழுது பார்த்து கொண்டதில் அடிக்கப்பட்டு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதிரடியான அடி அதற்காக ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது சன்ரைஸ் அணி. 16-22 என்ற புள்ளிகளுடன் மற்றொரு பந்து படித்தல் புலிதுவையில் அல்ஃபலா அணி நோக்கி. சிறப்பான ஒரு பந்து படித்தல் சமானவர்களால் தடுக்கப்பட்டது. ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து எல்லைக்குள் செலுத்தப்பட்டு மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது சன்ரைஸ் அணி. 17-22 17வது புள்ளியில் எட்டி பிடித்திருக்கிறது சன்ரைஸ் அணி. 22 புள்ளிகளுடன் அல்ஃபலா அணி. நடந்து முடிந்த முதலாவது அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்ற பள்ளிவாசத்துறை லிவர்பூல் அணியினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் வெற்றி வாகை சூடும் அணியினர் இறுதிப் போட்டியில் பள்ளிவாசத்துறை அணியினருடன் பலத்த பரிசையை நடத்த உள்ளது என்பதையும் இத்தருணத்தில் தெரியப்படுத்துகின்றோம். இந்த போட்டிகள் ஆரம்பம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் 2025ஆம் ஆண்டு இந்த புலிதுவையில் அல்ஃபலா விளையாட்டுக் கழகத்தினரால் பெருமையோடு ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கரப்பந்தாட்ட சுற்று போட்டியினுடைய இரண்டாவது செமிபைனல் போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி, அதாவது நான் நினைக்கிறேன் பள்ளிவாசத்துறை லிவர்பூல் அணியோட இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்படுகிறது என்பதை அறிய தருகின்றோம். புள்ளியை பெற்றுக் கொள்கிறது புலிதுவையில் அல்ஃபலா அணி. 23வது புள்ளி வெற்றி பெற்றிருக்கிறது. 23-17 என்ற விகிதத்தோடு மீண்டும் பந்து படிப்பதற்காக நான்காம் இலக்க வீரர் சாக்கர் சிறப்பான முறையில் அந்த பந்து படித்தல் ஈடுபட்ட முதலாம் இலக்க அதிரடியான தாக்குதல். ஆனால் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டு தாக்கல் அதுவும் முறியடிக்கப்பட்டது. மீண்டும் சக்கர ஒரு நாள் பந்து வைத்திருக்கிறார். அடிக்கப்பட்ட பந்து சிறப்பான முறையில் மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொண்டது புலிதுவையில் அல்ஃபலா அணி. 24வது புள்ளியை எட்டி பிடித்து முதலாவது சுற்றின் வெற்றிக்கான பந்து படிக்கிறது. மீண்டும் பந்து படிப்பதற்காக சாக்கர் சன்ரைஸ் அணியை அது எல்லைக்கு அப்பால் முதலாவது சுற்றில் வெற்றியடைகிறது புலிதுவையில் அல்ஃபலா அணி. மில்ஹாஸ், சகோதரர் மில்ஹாஸ் அரையிறுதி போட்டியின் இரண்டாவது சுற்று தற்பொழுது அல்ஃபலா மைதானத்திலே ஆரம்பமாகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டிகளை வெற்றி வாங்கி சுடுவது புலிதுவையில் அல்ஃபலா அணியினரா அல்லது தாராவில் சன்ரைசர்ஸ் அணியினரா?
நைஸ் ரேமால் டீன் சொல்லிட்டு இணைந்திருக்கிறாங்க. சல்மன் இணைந்திருக்கிறாங்க போல. வணக்கம், இதான் தம்பி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சல்மன் முகமது இணைந்திருக்கிறாங்க. அப்படின்னு ஞாபகம் முதலாவது பந்துபடத்திலே நிகழ்த்து கொண்டிருப்பாங்க. சாக்கர் அழைக்கப்பட்டிருக்கிறார். பந்துபடிப்பு எதிராக இவ்வாறு சிறந்த ஒரு பந்து படிப்பு. அதிரடியான தாக்குதல் முதலாவது புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. சன்ரைஸ் அணி 1-0. முதலாவது இலக்கு வீரர் பந்து படிப்பதற்காக ஜமீன் சேவிஸ் மூலமாக அந்த பந்து படிக்கப்படுகிறது. மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. சன்ரைஸ் அணி இரண்டாவது புள்ளியை எட்டிப்பிடித்திருக்கிறது. 2-0. வணக்கம் சல்மான் முகமது. வணக்கம். சன்ரைஸ் அணி மீண்டும் பந்து படிப்பு. முதலாவது புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. புள்ளிகள் அல்பலா அணி 1-2 என்ற புள்ளிகள் விகிதத்தில் தற்பொழுது பந்து படிப்பதற்காக 12ஆம் இலக்க வீரர் இல்ஹாம். சிறப்பான ஒரு பந்து படிப்பு. அவாவது புள்ளி பெறுவதற்கான சந்தர்ப்பம் அல்பலா அணியினருக்கு தாமதமாக பந்தை உயர்த்தினார் என்ற குற்றச்சாட்டு. தாமதமாக பந்தை உயர்த்தினார் என்ற அடிப்படையில் மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. சன்ரைஸ் அணி மீண்டும் பந்து படிப்பதற்காக ஃபர்ஹான் சிறந்த ஒரு பந்து படிப்பு. அடித்தளமானது தடுக்கப்பட்டு மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. சன்ரைஸ் அணி 4-1 முகமது லக்ஷ்மி நினைந்திருக்கிறாங்க. ஹாய் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. வணக்கம். அல்பலா வின் பண்ணிருக்காங்க. 2-4 என்ற புள்ளிகள் அடிப்படையில் ரிலாப்தீன் அவர்கள் பந்து படிப்பதற்காக முதலாவது இலக்கு வீரர் ரிலாப்தீன் பந்து படிப்பு. சிறப்பான ஒரு பந்து படிப்பு. பந்து அடிக்கப்பட்டு மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. சன்ரைஸ் அணி 5-2 என்ற புள்ளிகள் விகிதத்தில் மீண்டும் பந்து படிப்பதற்காக இலக்க வீரர் அல்பலா அணியை நோக்கி சிறப்பான ஒரு பந்து படிப்பு. உயர்த்தப்படுகிறது. பிரதிநிதிகளால் அடிக்கப்பட்டது. மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. சன்ரைஸ் அணி 6-2 என்ற புள்ளிகள் அடிப்படையில் தற்பொழுது போட்டிகள் இடம்பெறுகிறது. சிறந்த ஒரு பந்து படிப்பு இடம்பெறுகிறது. அது எல்லைக்கு அப்பாற்பட்ட மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது. சன்ரைஸ் அணி மீண்டும் ஒரு இடைவேளை. 7-2 என்ற புள்ளிகள் அடிப்படையில் முதலாவது நேர இடைவெளி பெறப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் இலக்க வீரர் அல்பலா அணியை நோக்கிய செய்யப்பட்ட பந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல் 3-7.
3க்கு 7 என்ற புள்ளிகள் அடிப்படையில் 6ஆம் இலக்க வீரர் நஸ்ரீன் அவர்களுடைய பந்து படித்தல் தாராவில் சன்ரைஸ் அணியினை நோக்கி சிறப்பான முறையில் அந்த பந்து பிடித்த தாக்குதல் அது நேரடியாக பிரித்து மற்றொரு புள்ளியை பெற்றுக்கொண்டது. 4வது புள்ளி எட்டி பிடித்திருக்கிறது புழுதிவைகள் அல்பலா அணி. 4க்கு 7 என்ற புள்ளிகளோடு தற்போது மீண்டும் பந்து படிப்பதற்காக நஸ்ரீன் சிறந்த ஒரு பந்து படிப்பு பந்து அதிரடியாக தாக்கப்படலாம். அந்த பந்து மீண்டும் தடுக்கப்படுகிறது. மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது தாராவில் அணி. 8வது புள்ளியை எட்டி பிடித்திருக்கிறது. 8க்கு 4 என்ற புள்ளிகள் அடிப்படையில் தற்பொழுது போட்டிகள் நடைபெறுகின்ற மீண்டும் பந்து படிப்பதற்காக பாரி கால்கள் அணியில் அடிக்கப்பட்டது தடுக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த ஒரு அணியின் காரணமாக மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கின்றது அல்பலா அணி. அல்பலா அணி பெற்றுக் கொண்ட புள்ளிகளின் எண்ணிக்கை 5ஆக உயர்படுகின்றது. 5க்கு 8 என்ற புள்ளிகள் விகிதத்தில் தற்பொழுது இன்பாஸ் மீண்டும் பந்து படிக்கின்றன. அதிரடியான தாக்குதல் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். இல்ஹாம் தடுக்கப்பட்டு மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது சன்ரைஸ் அணி. 9வது புள்ளியை எட்டி பிடித்திருக்கிறது. 9க்கு 5 என்ற புள்ளிகள் விகிதத்தில் தற்பொழுது போட்டிகள் நடைபெறுகிறது. மீண்டும் பந்து படிப்பதற்காக 8வது இலக்க வீரர் அல்பலா அணியினரை நோக்கி அந்த பந்து படித்தல் நேரடியாக எல்லைக்கு அப்பால் சென்று மற்றொரு புள்ளியை பெற்றுக் கொள்கிறது புழுதிவைகள் அல்பலா அணி. 6க்கு 8 என்ற புள்ளிகள் விகிதத்தில் மீண்டும் ஒரு பந்து படிப்பு விருதினால் நிகழ்த்தப்பட்டிருந்தது. தாக்குதல் எல்லைக்கு வெளிச்சென்று மற்றொரு புள்ளியை தனதாக்கி இருக்கிறது புழுதிவைகள் அல்பலா அணி. 7க்கு 9 என்ற புள்ளிகள் விகிதத்தில் தற்போது போட்டிகள் நடைபெறுகிறது. மீண்டும் பந்து படிக்கப்பட்டிருக்கிறது. புள்ளியை பெற்றுக் கொள்கிறது தாராவில் சன்ரைஸ் அணி. 10க்கு 7 என்ற புள்ளிகள் அடிப்படையில் மற்றொரு பந்து படிப்பு தாராவில் சன்ரைஸ். மற்றொரு புள்ளி கிடைக்கப்பட்டிருக்கிறது அல்பலா ஏ அணியினரின் பக்கம். அந்த புள்ளி அதிகரிப்பின் ஊடாக 8க்கு 10 என்கின்ற கணக்கின் அடிப்படையிலே அல்பலா அணியினர் பக்கத்திலே பந்து பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நடுவர்களின் தீர்ப்பு உறுதியானதாக கருதப்படும். சங்கர் மீண்டும் பந்து பிடிப்பதற்கான சந்தர்ப்பத்தினை பெற்றிருக்கின்றார். 8க்கு 10 என்கின்ற கணக்கின் அடிப்படையிலே பந்து பிடிப்பிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உயர்ந்த நிலையிலே பந்து எதிரணியிலிருந்து சிறந்த முறையில் நடந்திருக்கின்றார்கள். மேலும் ஒரு புள்ளி கிடைக்கப்பட்டிருக்கின்றது தாராவில் சன்ரைஸ் அணியினரின் பக்கம். எனவே 11க்கு 8 என்கின்ற கணக்கின் அடிப்படையிலே போட்டி நடைபெறுகிறது. சன்ரைஸ் புறத்தில் இருந்து பந்து பிடிப்பதற்கான மற்றொரு சந்தர்ப்பம். சிறந்ததொரு பந்து படிப்பு நேரடியாக பந்து படிப்பின் மூலமாகவே மற்றொரு புள்ளியை பெற்றிருக்கின்றார் சன்ரைஸ் தாராவில் அணியினர். எனவே 12க்கு 8 புள்ளிகள் 4 புள்ளிகள் வித்தியாசத்தில் அல்பலா ஏ அணியினர் 2வது சுற்றிலே பின்னணியில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றனர். அதிரடியான தாக்குதல் நடத்தப்பட்டு மற்றொரு புள்ளியை பெற்றிருக்கிறது புழுதிவைகள் அல்பலா அணி. 9க்கு 12 என்ற புள்ளிகள் விகிதத்தில் தற்பொழுது மற்றொரு பந்துபடிதலை நிகழ்த்துவதற்காக 12ஆம் இலக்க வீரர் இல்ஹாம். 25க்கு 17 Ini
பனிரெண்டுக்கு 12 தொடர்ச்சியாக அடுத்தடுத்த புள்ளிகளை பெற்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 11 புள்ளிகளை எட்டியிருக்கிறார்கள். ஒரு புள்ளி வித்தியாசத்தில் மாத்திரமே தற்பொழுது இந்நிலையில் இருந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது சுற்று 25க்கு 17 என்ற அடிப்படையில் பாரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் இரண்டாவது சுற்று கடும் போராட்டத்தின் மத்தியிலே 2 அணிகளும் புள்ளிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சுவாரஸ்யமான ஒரு இரண்டாவது சுற்றாக இந்த சுற்று அமையும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதலாவது முறை இரண்டாவது சுற்று புள்ளிகள் சமப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 12க்கு 12 என்கின்ற கணக்கில் ஆடிப்படுகிறது. மற்றொரு பந்துபிடிப்பு சந்தர்ப்பம் அல்பலா அணியுடைய கரங்களிலே கிடைக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே ஆட்டு இடைவெளி கோரப்பட்டிருக்கிறது. தாராவில் சன்ரைஸ் அணி நதிபுரத்தில் நிச்சயமாக 12க்கு 12 புள்ளிப்படிகளை நாங்கள் எடுத்து பெற காத்துக் கொண்டிருக்கின்றோம். சன்ரைஸ் விளையாட்டு கழக மறுபடிகளே அல்பலா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தினுடைய இரண்டாவது அரைபாதிக்கு தான் நாங்கள் உங்களை இந்த புத்தளம் மாவட்டத்தினுடைய அல்பலா விளையாட்டு கழக மைதானத்தினூடாக உங்களை ஆளுக்கு செல்ல காத்துக் கொண்டிருக்கின்றோம். 12க்கு 12 9 போட்டியினுடைய நிலை என்பது நாங்கள் ஞாபகம் மட்டும் பொழுது நேரம் பொழுது சரியாக பாருங்கள். 2:48 39 வினாடிகள் ஆகிக் கொண்டிருக்கிறது. பள்ளிவாசத்துறை லிவர்பூல் அணியினர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். மற்றொரு அரையிறுதி போராட்ட மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுவாரஸ்யமான மற்றொரு போட்டியாக இந்த போட்டி மாறி இருக்கின்றது. இரண்டும் சம புள்ளிகளோடு மற்றொரு பந்து படிப்பு தற்பொழுது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறந்த முறையில் பந்து படித்து மற்றொரு புள்ளியாக மாற்றி இருக்கின்றார்களா இல்லை தடுத்திருக்கின்றார்கள் சன்ரைஸ் தாராவில் அணியினர். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அல்பலா அணியினர் புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருந்தாலும் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். தனது புள்ளிகளை 13ஆக மாற்றி 13ஆக மாற்றி இருக்கின்றார்கள். 13க்கு 12 என்கின்ற கணக்கின் அடிப்படையிலே பந்து படிப்பு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சொல்லும் பொழுது மேலும் ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தினூடாக புள்ளிப்படிகளை மீண்டும் ஒருமுறை சமனுக்கு கொடுப்பதற்கிறது. சபா சரியான போட்டி பாருங்கள். 13க்கு 13 9 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். 13க்கு 13 அட்டகாசமான ஒரு பந்து படுதல் முதல் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அடிதாடப்பட்டிருந்தாலும் 2 முக்கியமான தடைகள் இருக்கின்றது. அதையும் தாண்டி சன்ரைஸ் விளையாட்டு கழகத்தினுடைய 14வது புள்ளிகளையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஸ்கோர் இன் 14-13. தமது ஹோம் கிரவுண்டிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். புள்ளிகளை பெற்றுக் கொள்வதிலே தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். அல்பலா அணிக்கு கிடைக்கின்ற கரகோஷங்கள் மிகவும் குறைவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. மறுபடியிலே ஹோம் கிரவுண்டிலே அதிகமாக ரசிகர்களை கொண்ட ஒரு அணியாக அல்பலா அணியின் தமது திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வீரர்கள் உற்சாகப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் புள்ளிகளை வேகமாக பெற்றுக் கொள்வார்கள் அல்பலா அணியினர். மற்றொரு புள்ளி அடுத்தடுத்து சன்ரைஸ் அணியினர் இரண்டாவது சுற்றில் வேகமாக புள்ளிகளை பெற்ற வண்ணம் இருக்கின்றார்கள். 15க்கு 13 என்கின்ற கணக்கின் அடிப்படையிலே 2 புள்ளி வித்தியாசத்தில் அல்பலா அணியினர் இரண்டாவது சுற்றிலே பின்னணியில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பந்தை வலையிலே அடித்து மற்றொரு புள்ளியிலே விட்டுக் கொடுத்திருக்கின்ற அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நஸ்ரின் மேலதிக புள்ளி அதிகரிப்பினூடாக தாராவில் சன்ரைஸ் அணியினர் மொத்தமாக 16 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அது சந்தர்ப்பத்தில் அல்பலா அணியினர் 13 புள்ளிகள் 3 புள்ளிகள் வித்தியாசத்திலே பின்னணியில் இருந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கிருபா போட்டி சுவாரஸ்யமாக நடந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது சுற்றை மிக இலகுவான முறையில் அல்பலா அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள். 25க்கு 17 என்கின்ற பாரிய வித்தியாசத்திலே முதலாவது சுற்றை கையகப்படுத்தியிருந்தார்கள். இரண்டாவது சுற்றிலே மேலோங்கி இருக்கின்ற ஆரம்பத்தில் இருந்து சன்ரைஸ் தாராவில் அணியினுடைய கை மேலோங்கி இருக்கின்றது. ஆதரவாளர்கள் அதிகமாக உள்ள மைதானம் அல்பலா அணியினுடைய சொந்த மைதானத்திலே புள்ளிகளை பெற்றுக் கொள்வது தடுமாறி கொண்டிருப்பது காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே ரசிகர்களிடம் இருந்தவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. ரசிகர்களும் அமைதியாக இருந்து கொண்டு போட்டிகளை கண்டுகொண்டு கொண்டு காணக்கூடியதாக இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய வர்ணனையை வழங்க முடியுமா? நிச்சயமா சொந்த மைதானத்துல விளையாடுறது எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளர்கள் விளையாடுறப்ப கொஞ்சம் அப்படியே ஒரு சிரித்து போகணும். அந்த மாதிரி தான் இந்த அல்பலா விளையாட்டு கழகம் அப்படியே விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். புள்ளிப்படியலை பொறுத்தவரையிலே 16க்கு 13 9 போட்டியினுடைய புள்ளிப்படியலாக நாங்கள் எடுத்து பெற காத்திருக்கிறோம். சொல்லும் பொழுது பாருங்கள்
அதிரடியான ஆட்டங்கள் ஆரம்பமாக இருக்கிறது. அல்பலா விளையாட்டுகள் இதனுடைய 14வது புள்ளிகளையும் சொந்தமாக்கி இருக்கிறது. மற்றொரு புள்ளியை சொந்தமாக்கி இருக்கின்றார்கள் அல்பலா அணியினர். 14க்கு 16 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் பின்னோக்கி இருக்கின்றார்கள் அல்பலா ஏ அணியினர். முதலாவது சுற்று கையகப்படுத்தப்பட்டிருந்தாலும் இரண்டாவது சுற்றில் பின்னணியில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. 14க்கு 16 6ஆம் இலக்கம் நசீரனுடைய அழகான ஒரு பந்து படுத்தல். மீண்டும் ஒரு அட்டகாசமான ஆட்டங்கள் புள்ளி படிகளை 17வது புள்ளிகளையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய போராட்டம் புள்ளிகளை கையகப்படுத்துவதற்கு இரண்டு அணிகளுக்கு இடையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலகுவான முறையிலே புள்ளிகளை பெற முடியாது என்று இரண்டு அணிகளும் தற்பொழுது மைதானத்திலே பல பரிசையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் ஒரு இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான அரையிறுதி வாய்ப்பு தற்பொழுது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறப்பான ஒரு பந்து பணித்தல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு அட்டகாசமான ஆட்டங்கள் நிலானினுடைய அட்டகாசமான ஆட்டங்கள் புள்ளிப்படிகளை 15வது புள்ளிப்படிகளுக்கு நாங்கள் அழைத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். அடியின் மூலமாக மற்றும் ஒரு புள்ளியினை கைவசப்படுத்தியிருக்கிறார்கள் அல்பலா ஏ அணியினர். 15க்கு 17 என்கின்ற சந்தர்ப்பத்திலே இன்பாஸ் அவர்களுடைய கரங்களினால் பந்து படிப்பதற்கான மற்றும் ஒரு சந்தர்ப்பம். சிறந்ததொரு பந்து படிப்பு அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கப்பட்டிருக்கிற தடைகளை உடைத்து எதிரணியின் பக்கம் வைத்திருக்கிறது. மற்றொரு புள்ளியாக மாற்றப்படுகின்றதா அல்லது எந்த அணியினருக்கு மற்றொரு புள்ளி கிடைக்கப்படாது கூறிக்கொண்டிருக்கிற 18க்கு 15 3 புள்ளிகள் வித்தியாசம். நிச்சயமாக போட்டியினுடைய போக்கு பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. 18க்கு 15 9 போட்டியினுடைய நிலை 8ஆம் இலக்க வீரர் 18வது புள்ளிக்காக பந்து படிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். சிறப்பான ஒரு களத்தடுப்பு இருந்தாலும் மேலும் ஒரு கவனீனமான ஒரு விளையாட்டு 19வது புள்ளிகளையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது சன்ரைஸ் விளையாட்டு கழகம். 10 புள்ளிகள் வித்தியாசத்தில் பின்னணியில் ஏற்பட்டிருக்கின்றார்கள். இந்த சுற்றை கைவிடும் பட்சத்தில் 3வது சுற்றிலே கடுமையாக போராட வேண்டிய நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு புள்ளி ஒரு துல்லியமான ஆட்டத்தினூடாக சுதாரித்துக் கொண்டு ஆளில்லா இடத்திலே பந்தை தூக்கி எறிந்து மற்றொரு புள்ளியாக மாற்றி இருக்கின்றார்கள் அல்பலா ஏ அணியினர். அந்த புள்ளி அதிகரிப்பினூடாக 16க்கு 19 என்கிற கணக்கின் அடிப்படையிலே போட்டி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கடுமையான போராட்டம் தற்பொழுது போட்டியிலே நிறைவேறுகின்றது. அல்பலா அணியினர் அவ்வப்போது பல போட்டிகளில் ரசிகர்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ரசிகர்களின் ஆதரவு அதிகமாக ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வேகமாக போட்டியினுடைய போக்குவாரங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. 20க்கு 16 என்பது போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகம் போட்ட பொழுது 12ஆம் இலக்க வீரர் பந்து உயர்த்துபவர் பந்து பணிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். நேர்த்தியான ஒரு பந்து பணித்தல். மேலும் ஒரு அட்டகாசமான ஆட்டங்கள் சிறப்பான ஒரு களத்தடுப்பு இருந்தாலும் மேலும் ஒரு புள்ளிப்படிகளை அப்பால் சென்றிருக்கிறது. மற்றொரு புள்ளி அல்பலா ஏ அணியினருக்கு கிடைக்கிறது. 17க்கு 20 3 புள்ளிகள் வித்தியாசம். 17க்கு 20 3 புள்ளிகள் வித்தியாசம். சட்டர் பந்து படிப்பிற்காக சிறந்த பந்து படிப்பாக பந்து உயர்த்தப்படுகின்றது. வெற்றி இலக்கினை நோக்கி நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக 21 புள்ளிகள் வெற்றி பெறுவதற்கு 3 புள்ளிகள் அடைப்பட்டு வெற்றி பெறுவதற்கு ஒரு 4 புள்ளிகள் தேவைப்படுகிறது. அல்பலா ஏ அணியினர் ஹோமுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. 21க்கு 17 நேர்த்தியான ஒரு பந்து பணித்தல் அடித்தாடப்பட்டிருக்கிறது. நேரடியாக புள்ளிப்படிகளை 22வது புள்ளிகளையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது சன்ரைஸ் விளையாட்டு கழகம். 22க்கு 17 என்பது போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகம் போட்டும் பொழுது அதிரடியான போட்டிகள் இப்பொழுதுதான் ஆரம்பமாகி இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். சிறப்பான ஒரு பந்து பணித்தல். மேலும் ஒரு அட்டகாசமான ஆட்டங்கள் வாருங்கள். நேரடியாக புள்ளிப்படிகளை தடைகளை உடைத்து எல்லைக்கு அப்பால் பந்து சென்றிருக்கின்றது. வேறு ஒரு புள்ளி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புள்ளி அதிகரிப்பின் ஊடாக 18க்கு 22 4 புள்ளிகள் வித்தியாசம். அதை கொண்டு தங்கள் 6வது இடத்திற்கு வெற்றி பெறுவதற்கு 2 புள்ளிகள் மாத்திரம் தேவைப்படுகிறது. சிறந்த ஒரு வேகமான பந்து பிடிப்பு இருந்தாலும் பந்தை எடுத்திருக்கின்றார்கள். தடையும் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஆளில்லா இடத்தை பந்து வேகமாக அடிக்கப்பட்ட புள்ளியை மாற்றியிருக்கிறார் சந்தேஷ் தாராவினுடைய வீரர் நாசர். 23க்கு 18
23-18 9 போட்டியினுடைய நிலை என்பது நாங்கள் ஞாபகம் போடும் பொழுது மீண்டும் ஒரு முறை அடிதாடப்பட்டிருக்கிறது. நேரடியாக இந்த புள்ளிமடிகளை பிரதான மத்தியத்தினுடைய பார்வைக்கு நாங்கள் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறோம். 24க்கு வெறுமனவே 18-9 வெற்றியினுடைய நிலையிலே சன்ரைஸ் விளையாட்டு கழகம் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். மேலும் ஒரு அதிரடியான ஆட்டத்தினூடாக புள்ளிப்படிகளை சாச்சவுட்டினூடாக மேலும் ஒரு புள்ளிப்பட்டியலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கையில் பட்டுத்தான் அந்த 10 சந்திரர்களாக மேலும் ஒரு புள்ளி அடக்கலாக 19க்கு 24 என்கின்ற கணக்கின் அடிப்படையிலே மதுபடுவதற்கான சந்தர்ப்பம் வெற்றியது விடுதலை தாராவில் அணியினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2வது சுற்றிலே அடுத்த வெற்றி பெறப் போகின்றார்கள். பல அணியினர் திறமையான பல வீரர்களை கொண்ட அணி ராஜ்யத்திலே திறமையான பல போட்டிகளுக்கு வெற்றி பெற்றார்கள். 2வது சுற்றில் வெற்றியை காணப்படுகிறார்கள். 2வது சுற்றை கையெழுத்திருக்கிறார்கள். சன்ரைஸ் தாராவில் அணியினர் 3வது சுற்று தற்போது இடம்பெற இருக்கின்றது. இந்த 3வது சுற்று 2 அணிகளுக்குமான இறுதி சுற்றுக்கு செல்வதற்கான இறுதி சுற்றாக சுற்று அமைய இருக்கின்றது. சுவாரஸ்யம் 2 தரம் வாய்ந்த அணிகள் என்பதை தற்போது நிரூபித்திருக்கின்றார்கள். 1-1 என்ற கணக்கின் அடிப்படையிலே இந்த போட்டியை நிறைவு செய்திருக்கின்றார்கள். 1வது சுற்று 25க்கு 17 என்ற கணக்கின் அடிப்படையில் அல்பலா ஏ அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள். 2வது சுற்று 25க்கு 19 2 புள்ளிகள் வித்தியாசத்திலே சன்ரைஸ் தாராவில் அணியினர் 2வது சுற்றிலே மேலதிக 2 புள்ளிகளோடு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். சன்ரைஸ் தாராவில் அணியினர் 3வது புள்ளி தரப்படுகிறது. 2 அணிகளுக்கும் இறுதிப் போட்டிகளுக்கு செல்வதற்கான இறுதி சுற்றாக அமைய இருக்கின்றது. இந்த சுற்றை கைப்பற்றுகின்ற அணி இன்றைய நாளில் 2025ஆம் ஆண்டு அல்பலா விளையாட்டுக் கழகத்தின் 2வது இறுதிப் போட்டிக்கு இந்த அணியாக பதிவு செய்யப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகம் கொள்கின்றோம். தோல்வியடைகின்ற அணி 3 அல்லது 4வது இடங்களை தீர்மானிக்கின்ற மற்றொரு போட்டிகளை பங்கு பெற்று இருக்கின்றது என்பதனையும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஏற்கனவே இடம்பெற்ற அரையிறுதி ஆட்டத்திலே நிகழ்வுள்ள பள்ளிவாசல் துறை அணி வெற்றி பெற்று இறுதி தேர்தலை காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சுவாரஸ்யமான மற்றொரு சுற்றுக்கு நாங்கள் தற்போது நுழைய இருக்கின்றோம். தற்பொழுது 3வது சுற்று ஆரம்பமாகிறது. வாழ்வா சாவா என்ற போட்டிதான் தற்பொழுது இடம்பெறவிருக்கின்ற போட்டி. இந்த போட்டியிலே வெற்றி வாகை சூடுகின்ற அணி நேரடியாக பள்ளிவாசத்துறை அணியுடன் மோதி இறுதி போட்டியிலே வெற்றி கிணத்தை சூடியிருக்கக்கூடிய அணியாக மாறும் என்பதில் விதமான சந்தேகங்களை அதாவது பதுபடித்தல் தற்பொழுது இடம்பெறவிருக்கின்ற 12ஆம் இலக்க வீரர் இசாக் அவர்கள் அல்பலா அணியை நோக்கி 1வது பதுபடி சென்றார். அல்பலாவுடைய ஹோம் கிரவுண்டிலே அல்பலா அணியினர் விளையாடிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அல்பலாவுடைய வீரர்கள் ஆதரவு காண முடியவில்லை. அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். போட்டிகளை ரசிக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை காண முடியவில்லை. தாராளனுடைய ரசிகர்கள் அந்த அணியுடைய உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனாலும் அல்பலாவுடைய ஹோம் கிரவுண்ட் என்பதனால் அவர்களுடைய ஆதரவை காண முடியதாக ரசிகர்கள் அல்பலாவை ரசித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களை உற்சாகப்படுத்துவதாக காண முடியவில்லை. ஒருத்தருக்கு பார்ப்போம். முக்கியமான சுற்று இறுதி சுற்றுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றிலே தற்பொழுது பல பரீட்சை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். சன்ரைஸ் அல்பலா அணியினர் 1-1 புள்ளிகள் அடிப்படையில் 4வது புள்ளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அடிக்கப்படுகிறது. சிறந்த முறையில் அந்த பந்து தடுக்கப்பட்டு மீண்டும் கைகளில் அந்த பந்து வழங்கப்படும். 1ஆம் இலக்க வீரர் அடிக்கப்பட்டு 2வது ஆரம்பத்திலேயே புள்ளிகளை
இந்த பார்த்து பின்ன மாட்டு சூதான பிரபல தாராவிலுவே கண்ணாடி பின்ன சந்து பின்ன பார்த்து பின்ன பார்த்து சமஸ்தம் பார்த்து ஆரம்பிக்க சந்தரா இந்த சேகோபால யோசாவதி இத்தாஸ்க்கு பின்ன பார்த்து ஆரம்பிச்சவங்க ஐபலா கண்ணாடி லக்குலக்கனாகனா யாவருக்கு நாளுலிருந்து வந்தராகிட்டாங்க நடக்குள்ள இத்தாஸ் கேர்விட் ஐபலா கண்ணாடி இதுக்கு கமாத்தா கரகட்டாகிடுவா பின்ன பார்த்து சூதான விடுல வேகமா பார்த்து பாரு இந்த கரகட பார்த்து பின்ன நாளைக்கு பார்த்து பாரு இந்த கரகட குறிப்பிட்டேன் அதாவது சூடு விழுத்தால் தனிமைகள் விளையாடப்படுகிறது ரசிகர்களுக்கு முக்கியம். அவர்கள் அனைத்து ரசிகர்களுக்காக விளையாடக்கூடியவர்கள். ரசிகர்கள் அவர்களை ரசித்துக் கொண்டிருந்தால் தான் அவர்களுடைய புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்னரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். Nakuru Hadarai, Hadara Crisis Sandati. Nakuru Hadarai, Hadarai. Alphala Pandai, Inpas, and Pasmas Kalapi Sita Paragava. Inpas, Hilati, Illa, in a Gedica. Without a Tatsu Gedica, within the Pradeep Kedipanda Praharaka. Shankar, Pandavati, the winner. Shankar, really Pandavati, the winner. Salun Pandavare, if the going to win a Shankar, Shankar, very good Pandavara. Inpas, Pandavara. Nakuru Hadarai, Hadarai. மற்றொரு புள்ளியை தங்கமாக இருக்கிறது. புரிதமையில் அல்பா அணி 5-4 மற்றும் போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். போட்டியின் பக்கம் கவனம் செலுத்துகிறார்கள். ஏற்கனவே கூறியிருந்த மல்படா மைதானங்களில் இவ்வாறான விறுவிறுப்பான சுறுசுறுப்பான போட்டிகளை கண்டுகளிக்க முடியுமாக இருந்தால் நீங்கள் இந்த பிரதேசங்களுக்கு வர வேண்டும். பலம் வாய்ந்த பல அணிகள் மைதானத்தில் பல பரிசை நடத்துவதுண்டு. பார்த்தீர்களா எங்களுடைய அல்படா அணியினுடைய ஆதரவாளர்களின் சப்போர்ட்டை அந்த அணிக்கு சொல்லும் பொழுது மேலும் ஒரு அட்டகாசமான பள்ளிப்படிகளை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சன்ரைஸ் விளையாட்டுக் கழகம். சன்ரைஸ் விளையாட்டுக் கழகமா அல்லது அல்பலா விளையாட்டுக் கழகமா இறுதி போட்டிக்கு தகுதி பெற போகின்ற அணி என்பதற்கான ஒரு பல பரிச்சை பொழுது இந்த மைதானத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறந்த நிபுண வீரர் பாபா முன்வலகத்தில் தற்போது நிலாம் முன்வலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். சங்கர் நிச்சயமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு அட்டகாசமான ஆட்டங்கள் நேரடியாக புள்ளிப்பட்டியலையும்
அதிகரித்திருக்கிறது சன்ரைஸ் விளையாட்டு கழகம் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எட்டுக்கு 7 என்பது போட்டியினுடைய நிலை. 6-7 என்கிற நிலையில் மதுபிடிப்பு கொண்டிருக்கிறது. போட்டியின் போக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. மற்றொரு பந்துபிடிப்புக்கான வாய்ப்பை பெற்றிருந்தார். சிறந்த முறையில் பந்துபிடிக்க விட மாட்டார். விஷயம் அறிவித்தால் இந்த விஷயம் அறிவித்தால் சகோதரர் தயவு செய்து சற்று பின்னோக்கி உங்களுடைய வீரர்கள் தயவு செய்து சற்று பின்னோக்கி இந்த போட்டியில் பார்வையிடுமாறு நடுவர் துணை நடுவர் வேண்டுக் கொள்கிறார்கள். கொஞ்சம் பின்னோக்கி பார்வையிட்ட போட்டியை இதுக்கலாம் நஸ்ரீன் சமகர் ரிலாண்டின் இல்ஹாக்கை சன்ரைசர்ஸ் Atai bisa sampai dengan aja. Beda-beda pembantu. Ini tidak. ஒன்பதுக்கு 8 போட்டியினுடைய அல்பலா விளையாட்டு கழகமா அல்லது சன்ரைஸ் விளையாட்டு கழகமா ஒவ்வொரு புள்ளிகளை பெறுகின்ற பொழுது 2 அணியினுடைய ரசிகர் பட்டாளங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், மேலும் ஒரு புள்ளிப்படிகளை சமனுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். 9க்கு 9 என்பது பாருங்கள் இந்த போட்டியினுடைய நிலை. மற்றொரு சுவாரஸ்யமான போட்டியாக மாறி இருக்கின்றது. சமநிலையிலே புள்ளிகள் நகர்ந்து கொண்டிருப்பது எந்த அணி இறுதி வரைக்கும் வெற்றி பெறும் என்பதை தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். மற்றொரு புள்ளி யாருக்கு கிடைக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். முதலாவது சமநிலையை உடைத்து கைவசப்படுத்தியிருக்கின்றார்கள். 10க்கு 9 இந்த கணக்கின் அடிப்படையில் வந்து படிப்பதற்கான சந்திப்பு தற்போது நிதாம் அவர்களின் கரங்களிலே கிடைத்திருக்கிறது. வேகமான பந்து படிப்பாளர், ஜம்பிங் சேவைகளின் மூலம் பந்து படிக்கக்கூடிய வீரர், சிறந்த ஒரு பந்து படிப்பு இருந்தாலும் எதிர்ப்பு செய்து அதை தடுத்து எடுத்திருக்கின்றார்கள். சிறந்த முறையில் பந்து உயர்த்தி மீண்டும் புள்ளிகளாக மாற்றப் போகிறார்களா? மேலும் ஒரு முறைகேடான ஆட்டம் ஒன்று வெளிப்படுத்தியிருப்பதை இடங்கண்டு தாராவில் அணிந்ததற்கு மற்றொரு புள்ளியை இருக்கின்றார். இந்த கணக்கின் அடிப்படையில் விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு சிறந்த வீரர் இப்பாஸ் அல்பலானியை பிரதிபடுத்தக்கூடிய ஒரு வீரர் பார்க்கும். இப்பாஸ் அடுத்தாடிய ஒவ்வொரு ஆட்டங்களுக்கும் அங்கே புள்ளியம் கிடைக்கும் என்றிருக்கிறது. இப்பாஸ் சங்கர் மாதிரிவா இப்பாஸ் விவேகன் கிழக்கு வருகிறேன். பதினொன்றுக்கு 10 என்கின்ற கணக்கின் அடிப்படையில் போட்டி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புள்ளிகள் மாத்திரம் வித்தியாசத்திலே கொண்டிருக்கின்றார்கள். நஸ்ரீன் தற்பொழுது பந்து படிப்பதற்கான சாதனை பெற்றிருக்கின்றார். நிதர்சனமான ஒரு பந்து படிப்பு, நிதானமான ஒரு பந்து படிப்பு இருந்தாலும் அங்கே இலகுவான ஒரு புள்ளியினை கையகப்படுத்தியிருக்கிறார்கள் சன்ரைஸ் அணியினர். மற்றும் ஒரு சமப்படுத்தப்பட்ட புள்ளி 11க்கு 11. 11க்கு 11 9 போட்டியினுடைய நிலை என்பது நாங்கள் ஞாபகம் போடும் பொழுது 5ஆம் இலக்க வீரர் பந்து பறிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். நேர்த்தியான முறையிலே பந்து படிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை மற்றும் ஒரு அனுபவங்கள் சிறப்பான ஒரு காலத்தரவு நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு புள்ளிப்படிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது சன்ரைஸ் விளையாட்டு கழகம். அந்த புள்ளிப்படிகளோடு மனிதரை நம்பிக்கை நட்சத்திர வீரர்கள் பார்ப்போம். வீரோ இன்பாஸ் பக்கமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தாராவில் சன்ரைஸ் அணியினர் 13 புள்ளிகளையும் 13
அல்பலா ஏ அணியினர் 11 புள்ளிகளையும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சன்ரைஸ் தாராவில் அணியினர் அகிலன் வணக்கம் அகிலன் அணியினரை விட பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவது பக்கமாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. மூன்றாவது சுற்று மிகவும் சுறுசுறுப்பாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த சுற்றை கைப்பற்றின அணி இறுதிப் போட்டிக்கு தகுதிப்பட்ட இரண்டாவது அணியாக இன்றைய நாளிலே உட்புக வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கும் 2 அணிகளும் சமமான ஒரு பலம் வாய்ந்த அணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்பலா அணியினர் பிராந்தியத்திலே பல்வேறு போட்டிகளுக்கு பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று தமது பெயர்களை நிலைநாட்டு கிண்ணங்களை சுவீகரித்த ஒரு அணி. அதை கொண்டு சன்ரைஸ் தாராவில் அணியினரும் ஒரு பலமான அணி பிராந்தியத்திலே வலம் வருகின்ற ஒரு பலமான அணி. பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதிப் போட்டியிலே இந்த இறுதிச் சுற்றியை கைப்பற்றுகின்ற வால்வா சாவா என்கின்ற போட்டியிலே கைப்பற்றுகின்ற அணி இரண்டாவது அணியாக இன்றைய நாளிலே இறுதிப் போட்டிக்கு போயிருக்கின்ற அணியாக கருதப்படும். முதலாவது அணி லிவர்பூல் பள்ளிவாசத்துறை அங்கே இறுதிப் போட்டியிலே இருந்து கொண்டு யார் எங்களோடு போட்டியிட வருகிறார்கள் என்பதனை மறைந்திருந்து இந்த போட்டிகளை கண்காணித்துக் கொண்டிருப்பதாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இறுதிப் போட்டிக்கு வருகின்ற அணியோடு நாங்கள் மோத தயாராக இருக்கின்றோம். லிவர்பூல் பள்ளிவாசத்துறை அணியினர் தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறுதிப் போட்டிக்கு வர இருக்கின்ற அணியை எதிர்பார்த்தவர்களாக மீண்டும் போட்டி ஆரம்பம் 13-11 என்கின்ற கணக்கின் அடிப்படையில் 13-11 என்கின்ற கணக்கின் அடிப்படையிலே போட்டி ஆரம்பம் 13-11 9 போட்டியினுடைய நிலை பக்கமாற்றத்தை தொடர்ந்து ஆதிக்கம் அதிகரிக்குமா அல்பலா விளையாட்டு கழகத்தினுடைய பேரை சொல்லும் பொழுது பாருங்கள். தடைகளில் 10 பந்து வெளியே சென்றிருக்கிறது. மேலும் ஒரு புள்ளி கிடைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை 12-13 என்கின்ற கணக்கின் அடிப்படையிலே அல்பலா அணியினரின் பக்கம் பந்து பிடிப்பதற்கான சந்தர்ப்பம். அந்த அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் பந்து பிடிப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறார். திரும்ப அது எல்லைக்கு உள்ளே விழுந்திருக்கின்றது. மேலும் ஒரு புள்ளி இலகுவாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை புள்ளி சமப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 13-13 பக்கமாற்றத்தினை தொடர்ந்து ஆதிக்கம் அல்பலா விளையாட்டு கழக பக்கமாக அடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு அட்டகாசமான ஆட்டங்கள் 14வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது சன்ரைஸ் விளையாட்டு கழகம். 14-13 9 போட்டியினுடைய நிலை. நீங்கள் ஒரு அணி சார்பாக காரியாலயத்தில் இருந்து வேகமாக சத்தம் போட்டு அந்த அணிக்காக சப்போர்ட் செய்வது தகுந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகோள் விடுத்து கொடுக்கின்றோம். தனிப்பட்ட ஒரு வீரரை அழைத்து அல்லது யாராவது பேர் சொல்லி ஒரு வீரரை அழைப்பது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட புள்ளிப்படிகளையும் சமனுக்கு கொண்டு வந்திருக்கிறது. சபா சரியான போட்டி பாருங்கள். 14-14 9 போட்டியினுடைய நிலை என்பது நாங்கள் ஞாபகம் போட்டு பொழுது முதலாம் இலக்க வீரர் நிலான் முன்னிலையிலே ஆடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். தர்சனபடியே பந்து பறிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். நேர்த்தியான ஒரு பந்து படித்தல் முன்னிலைக்கு உயர்த்தப்படுமா? அதிரடியான ஆட்டங்கள் நீண்டு ஒருமுறை 15வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது சன்ரைஸ் விளையாட்டு கழகம் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒரு புள்ளியை பெற்றால் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த புள்ளியை கைப்பற்றியா நாங்கள் வணக்கம் விட்டுக் கொடுப்பதெல்லாம் இலகுவான காரியமாக அதை தட்டி பறித்துக் கொள்ளுங்கள் என்று மைதானத்தில் போராடி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. 15-14 என்று மீண்டும் போட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பதினைந்துக்கு 15 9 போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். 25 புள்ளிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு போட்டியிலே 4ஆம் இலக்க வீரர் சங்கர் பந்து படிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அழகான ஒரு பந்து படிப்பதால் பாருங்கள் சொல்லும் பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு அட்டகாசமான ஆட்டங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சரியாக உயர்த்தப்படவில்லை இருந்தாலும் பாருங்கள் அனுபவ ஆட்டங்கள் நேரடியாக புள்ளிப்படிகளை 16வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது.
ஆறுக்கு குறையாமல் இந்த போட்டி மொத்தமாக 16 ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அடிக்கொண்டு சன்ரைஸ் தாராவில் 15 புள்ளிகள், 1 புள்ளி வித்தியாசத்தில் இந்த போட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. யார் வெற்றி பெறுவார் என்று இன்னும் யூகிக்க முடியாதவாறு போட்டி ஒவ்வொரு புள்ளிகளோடு நகர்ந்து கொண்டிருப்பதை காணக்கூடியது. அடுத்த புள்ளியை நடைபெறுவதற்கான அணி யார் பார்ப்போம். மீண்டும் வேகமாக பார்ப்போம். அடுத்தடுத்த வெற்றியின் இலக்கை எட்டி பிடிப்பதற்கான இலகுவாக அடைந்து கொள்வார்கள். இந்த புள்ளி யாருக்கு புள்ளியாக மாறப் போகின்றது என்பதை பொறுத்து பார்ப்போம். சிறந்த முறையிலே பட்டை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் அடிப்பதற்கான நிச்சயமாக விறுவிறுப்பான போட்டியோடு இரண்டாவது அரையிறுதி ஆட்டங்களாக ஆடுகளத்திலே சன்ரைஸ் விளையாட்டு கழகம் அல்பலா அணிகளுக்கு இடையிலான போட்டியோடு விறுவிறுப்பு தன்மை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணமாக சொந்த மைதானத்திலே அல்பலா விளையாட்டு கழகத்தினுடைய ரசிகர் பட்டாளங்கள் மறுமுனையிலே ஆர்வத்தோடு இந்த போட்டிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இந்த சன்ரைஸ் விளையாட்டு கழகத்தினுடைய ஒரு பகுதியில் இருக்கின்ற அவர்களுடைய ரசிகர்களும் இதை ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கின்ற பார்க்கலாம். 2 பலம் பொருந்திய அணிகள் ஒன்றே ஒன்று எதிர்த்தாடி கொண்டிருக்கிறது. அல்பலா விளையாட்டு கழகம் பெருமையோடு நடாத்திக் கொண்டிருக்கிற மைதானத்தில் 2 அணிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். மைதானத்து வெளியிலே 2 அணிகளுடைய ரசிகர்களும் தங்களுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். புள்ளிகளை 2 அணிகளையும் பெற்றுக் கொள்வதிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்பலா அணியினுடைய ரசிகர்கள் ஆரம்பத்திலே அமைதியாக போட்டிகளை கொண்டிருக்கிறார்கள். அல்பலா அணியுடைய புள்ளி விகிதம் சற்று குறைவடைந்து செல்வதை கண்காணித்துக் கொண்டு சுதாரித்துக் கொண்டு நாங்கள் ரசிகர்கள் எங்களுடைய ரசிகர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தால் புள்ளிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தன்னுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்கள் மைதானத்திற்கு வெளியே இருந்து கொண்டு அவர்களுடைய அணி வீரர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஒரு புள்ளி நீண்ட இடைவெளிக்கு பின்பு 3 புள்ளிகள் தொடர்ச்சியாக பெற்றது. மீண்டும் ஒரு புள்ளி சன்ரைஸ் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 16க்கு 18 2 புள்ளி வித்தியாசத்தில் போட்டி தற்பொழுது மேலும் ஒரு அதிரடியான ஆட்டங்கள் 6ஆம் இலக்க வீரர் குவிக்கப்படவில்லை. 12ஆம் இலக்க வீரர்களுடைய நிச்சயமாக சிறப்பான முறைகளை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு அதிரடியான ஆட்டங்கள் நேரடியாக புள்ளிப்படிகளை சன்ரைஸ் விளையாட்டு கழகத்தினுடைய 17வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. விட்டுக் கொடுக்கவெல்லாம் மாட்டோம், நாங்கள் இறுதி வரை போராடுவோம் என்று 2 அணிகளும் மைதானத்தில் பல பரிசை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் மாத்திரமே போட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 17க்கு 19 நிச்சயமாக சூடுபிடித்திருக்கிறது. போட்டிகள் 20க்கு 17 புள்ளிப்பட்டியலை நாங்கள் எடுத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். அழகான முறையில் அடித்தாடக்கூடிய மற்றும் ஒரு நேர்த்தியான ஒரு பந்து பணிதல் இருந்தாலும் வலைக்குள்ளே இல்லை, அது ரிசர்வ் என்ற முறையில் மீண்டும் ஒரு முறை கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நிலான் பந்து படிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். 20க்கு 17 என்பது போட்டிகளுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். முன்னிலையிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற 8ஆம் இலக்க வீரர், 6ஆம் இலக்க வீரர், 7ஆம் இலக்க வீரர் பார்க்கலாம். 3 முக்கியமான தடைகள் இருக்கின்றது. அதற்கான பதில் எவ்வாறு இருக்கும்? சிறப்பான ஒரு பந்து பணிதல் பாருங்கள். 4 முறை பந்தை கையாண்டார் என்று குற்றச்சாட்டு பாருங்கள். நேரடியாக புள்ளிப்படிகளை 21வது புள்ளிகளையும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. அல்பலா விளையாட்டு கழகம் 21க்கு 17 என்பது போட்டியினுடைய நிலை.
கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெறுவதற்கு 3 புள்ளிகள் மாதிரி அல்பலா அணியினருக்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எட்டி பிடிப்பதற்கு சந்தோஷ் தாராவில் அணியினருக்கு 4 புள்ளிகள் தேவைப்படுகின்றது. அடுத்த புள்ளி மீண்டும் சந்தோஷ் தாராவில் அணியினருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த புள்ளி அதிகரிப்பினூடாக 18க்கு 21 என்ற கணக்கின் அடிப்படையிலே மீண்டும் போட்டி 10 மணி தாராவில் அணியினருக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எட்டி பிடிப்பதற்கு 3 புள்ளிகள், வெற்றி பெறுவதற்கு 3 புள்ளிகள். யார் வேகமாக விரைந்து சென்று வெற்றி புள்ளிகளை அல்பலா அணியினர் தொடர்போகிறார்களா அல்லது சந்தோஷ் தாராவில் அணியினர் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று வேகமாக 3 புள்ளிகளை பெற்று வெற்றி பிடிக்க போகிறார்கள் அல்பலாவினுடைய புள்ளிகளை பொறுத்திருந்து பார்ப்போம். கிருபா மறுபடியும் வெகுமன் நசருதீன் அப்படி லைவினோட வெல் பிளே கைஸ் அப்படி சொல்லிட்டு லைவினோட எடுத்திருக்கிறாங்க. சூப்பரா போட்டு போடுது. இருபத்தி 2வது புள்ளி பட்டியலுக்கு நாங்கள் அழைத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். நேரடியாக விறுவிறுவான போட்டிகளினுடைய மற்றொரு இடைவேளைகளையும் நாங்கள் ஆரம்பிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம், 2 பலம் பொருந்திய அணிகள் ஒன்று வடமேல் மாகாணத்தினுடைய புத்தளம் அல்பலா விளையாட்டுக் கழக மைதானத்திலே கலக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆர்கேபி அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த அல்பலாவுக்கு. சொல்ல சொன்னார் மைக்கில் இப்பதான் சொல்லியிருக்கு. பாத்தீங்க தானே? சரி, இந்த அல்பலா விளையாட்டு கழகத்தினுடைய உதிரி வீரர்களை தவிர ஏனைய வீரர்களுக்கான அன்பான வேண்டுகோள் சற்று மைதானத்திலிருந்து சற்று அப்புறமாக இருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காரணம், விறுவிறுப்பான போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதுபோன்று காரியாலயத்தில் இருந்து கொண்டு மேடையில் இருந்து கொண்டு தனி ஒரு அணிக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு அன்பாய் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு இருக்கின்றவர்களுக்கு அன்போடு வேண்டுகோள் விடுத்துக் கொள்கின்றோம். போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 18-22 வெற்றிகளுக்கு 1 எட்டி பிடிப்பதற்கு 5 தேவைப்படும். வெகுவாக ஆரம்பத்திலே கடுமையான போராட்டத்தின் போட்டிகள் இடம்பெற்றிருந்தாலும் இறுதி கட்டத்திலே அல்பலா அணியினரை கையை சற்று மேலே வந்திருக்கின்றது. வெற்றி இலக்கினை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு புள்ளியை மாத்திரம் பெற்று வெற்றி இலக்கினை அடைந்து கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். அல்பலா அணியினர் வெற்றி பெறுகிறார்களா அல்லது வெற்றி பிடித்து சந்தோஷ் அணியினர் வெற்றியினை தடுத்து நிறுத்தப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் மற்றொரு புள்ளியை கைவசப்படுத்தியிருக்கிறார்கள் சந்தோஷ் தாராவில் அணியினர். மொத்தமாக 19க்கு 23 என்கிற கணக்கின் அடிப்படையிலே போட்டி தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 19க்கு 23 என்கிற அடிப்படையில் போட்டி 3வது சுற்று இறுதி தருவாயை எட்டிக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு பந்தமளிப்பு சந்தர்ப்பம் சந்தோஷ் தாராவில் அணியினரின் புறத்திலே இருந்து அடுத்த 10 மணி சந்தர்ப்பம் ஆசிரியர்களுடைய கரங்களினால் 10 மணிவதற்கான சந்தர்ப்பம் சிறந்த ஒரு 10 மணிப்பு உயர்த்தப்படுகிறது. புள்ளியாக மாற்றப்படுகிறது. தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஒற்றை கையிலே பட்டு தந்து எதிராளியுடைய பக்கத்திலேயே விழுந்திருக்கிறது. 20க்கு 23 வெற்றி பெறுவதற்கு 3 புள்ளிகள் மாத்திரம் தேவைப்படுகின்ற பந்து கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களை சந்தோஷ் தாராவில் அணியினர் பெற்றிருக்கின்றார்கள். வாலிபால் போட்டிகளில் இந்நேரமும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பாருங்கள், ஆரம்பமாகும் அல்பலா விளையாட்டு கழகம் 23 புள்ளிகளோடு, சன்ரைஸ் விளையாட்டு கழகம் 20 புள்ளிகளோடு உக்கிரமான 3 தடைகள் இருக்கின்றது. அந்த தடைக்கான பதிலை இந்த அல்பலா விளையாட்டு கழகம் வழங்குமா அல்லது தாரை பார்க்குமா என்பதற்காக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி இந்த அல்பலா விளையாட்டு கழகம் பெருமையோடு நடாந்து கொண்டிருக்கின்ற விறுவிறுப்பான அதிரடியான அட்டகாசமான போட்டிகளோடு நாங்களும் இணைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஞாபகம் போட்டிக்கொண்டு நேரடியாக நாங்கள் போட்டிகளுக்கு உங்களை அழைத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். இறுதி கட்டத்திலே அல்பலா அணியினர் ஆட்ட விளைவுகளை இருக்கிறார்கள். வெற்றியின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வெள்ளிகளை கடந்து செல்வது சற்று கடினமாக இருக்கின்றபடியால் தாராவில் சந்தோஷ் அணியினர் பிரதிநிதி கண்டுபிடிப்பதற்கான மற்றும் ஒரு சந்தர்ப்பம் 20க்கு 23 கணக்கின் அடிப்படையிலே மேலும் ஒரு புள்ளி பெறப்படுகின்றதா இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த அணி புள்ளிகளை பெற்றுக் கொண்டு போகின்றார்கள் என்பதனை சிறந்த முறையிலே ஆடி ஒரு புள்ளியிலே பெற்றிருக்கின்றார்கள். தாராவில் அணியினர் நான் கூறியிருந்தேன் பாருங்கள், வாலிபால் போட்டிகளை பொறுத்தவரை எது வேண்டுமானால் எந்நேரமும் நடக்கலாம். அதுதான் பாருங்கள், இப்பொழுது
புள்ளிகளையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சன்ரைஸ் விளையாட்டு கழகம் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். 21-23 வீரர்களை விட வெளியிலே இருக்கின்ற பார்வையாளர்கள் சற்று டென்ஷனோடு இந்த போட்டியை கண்டுகளிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமா கிரவுண்ட் சுத்தி அப்படியே பயங்கரமான சத்தங்கள் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். 21-23 என்பது போட்டியினுடைய நிலை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது மற்றொரு அனுபவ ஆட்டங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அனுபவம் என்று சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், மீண்டும் ஒருமுறை உயர்த்தப்பட்ட பந்து அட்டகாசமான சிறந்த முறையிலே பரிசோதனைகளை மேற்கொண்டு கடவுள் தான் காப்பாற்ற ரீதிக்கு போயிட்டு 24-21 என்கிற கணக்கின் அடிப்படையில் வெற்றி பந்தினை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24-21 மேலும் ஒரு வெற்றி வாகை சூடிக் கொள்ளுமா அல்லது களத்தடுப்பிலே மீண்டும் ஒருமுறை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதிரடியான ஆட்டங்கள் மீண்டும் ஒருமுறை உயர்த்தப்பட்ட பந்து அட்டகாசமான ஆட்டங்கள் மீண்டும் ஒருமுறை இரண்டாம் நிலைக்கு உயர்த்தினால் புள்ளிகளையும் அதிகரித்திருக்கின்றது. இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது ஞாபகப்படுத்த வேண்டும். ஏக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளங்களோடு நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் இந்த மைதானத்திலே சூழ்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற முகப்புத்தகத்தினூடாக எழுதியிருக்கிறவர்கள் அத்தனை அபிமான சொத்துக்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளங்களோடு இறுதி போட்டிக்கு உங்களை நாங்கள் அழைத்து வர காத்துக் கொண்டிருக்கிறோம். இறுதி போட்டியிலே காத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இரண்டாவது அணியாக இறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2025 ஆண்டு விளையாட்டு கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மாபெரும் கரபந்தாட்ட சுற்றுப் போட்டியில்